நண்பர்களே, நான் உங்கள் கருணா ஆடியோஸ். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிலுக்கு தொடர்ந்து நம்மகிட்ட வர மாதிரி அடுத்த ஆர்டரு. இது வந்து ஒரு பேசஞ்சர் ஆட்டோவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபுல் பேக்கேஜிங். 2 ஸ்பீக்கரு, 2 டியூட்ரு, 2 பிவிசி கிரில் பாக்ஸு ஆட்டோவில் ஆல்ரெடி இருக்குது. இது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபுல் காம்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் ஃப்ரெண்டு. ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற அதே பக்காரி யூஎஸ்பி பிளேயரு, வால்யூம் ப்ளஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு. இந்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா அத்வானிக்கில் வந்து ஃபுல் போர்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிடி போர்டு வந்து 4TR யூஸ் பண்ணிருப்பாங்க. பிடி போர்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண போர்டு பார்த்தீங்கன்னா 2TR இருக்கும். இதே பிராண்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே கம்பெனி தான், அத்வானிக்கு தான். இதில் ஒரு சின்ன மாடிவேஷன் பண்ணியிருப்பாங்க, இடம் மாற்றிருப்பாங்க யூஎஸ்பி போர்டு இதெல்லாம். அதேமாதிரி அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னா 2TR பிடி போர்டு, இது வந்து 4TR பிடி போர்டு இன்பில்டாகவே, அதாவது இதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. 6 பின் விகாவேர் பவர் சப்ளை ஸ்பீக்கர் லைன் நம்ம கொடுத்துருக்கோம். கருப்பு சகப்பு பவர் சப்ளைக்கும் நீல வெள்ளை ஒரு ஸ்பீக்கர் லைனும், பச்சை கிரே கலர் ஒரு ஸ்பீக்கர் லைனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ கரகரன்னு இருந்து அதை முடிஞ்சளவு கரெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் செக்ஷனில் வந்து ஒரு 1K ரெசிடென்ஸு நம்ம வந்து இதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிருப்போம், கொஞ்சம் கராருப்பு குறையிறதுக்கு, கெயின் கம்மியாக போகிறதுக்கு. அப்புறம் வந்து யூஎஸ்பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ohms 2 watt ரெசிடென்ஸ் 2 நம்ம இதில் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி அடித்து ஓரளவுக்கு நம்ம இந்த கரகரப்பு படுறதை குறைச்சிருக்கோம் நண்பர்களே. இதே மாதிரி இது ஒரு லோ பட்ஜெட் ஆம்பு. இந்த மாதிரி தேவைன்னா நம்ம கருணாடிஸை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள் கருணாடிஸ். வாங்க ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கடை வந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இதான் மெயின் ரோடு. மற்றவங்கள மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை வந்து மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த சவுண்டானாலும் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் பதிவாக தான் செய்யும். அது கொஞ்சம் உங்களுக்கு இடையூறாக இருக்கும், அதனால் மன்னிக்கவும். மற்றவங்கள மாதிரி நம்ம எட்டை தூக்கிட்டு போகும்போது வண்டி போனாலும் அந்த சவுண்டு வராத மாதிரிலாம் நம்ம பதிவு பண்ணுறது கிடையாது. நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சளவு என்னால் எந்த அளவுக்கு தெளிவு பண்ணி விடுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வாங்க ஆடியோ கேட்கலாம் வாங்க. நண்பர்கள் வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம்.